கேரளா ட்ரிகேசிங் தான் பார்க்க போகிறோம். பார்த்தோம்னா 20/1/2024 கேரளா ட்ரிகேசிங்கில் காருண்யா 637 தான் கொடுக்குற நம்பர் தொடர்ச்சி அந்த வெளியே வந்துட்டுருக்கோம். அதே போல் நமக்கு 20/1/2024 ஆல் போர்டு என்னன்னு பார்த்தோம்னா ஆல் போர்டு என்னை பொறுத்தவரைக்கும் சிங்கிள் நம்பர் தான் இருக்கும். எல்லார் மாதிரியும் அதிக நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம். என்னோடய கணிப்பில் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல் போர்டு பார்த்தோம்னா நமக்கு வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர், நமக்கு மீண்டும் ரிவிஷன் ஆகக்கூடிய ஒரு நம்பர் பார்த்தோம்னா 7 நமக்கு ஆட்டத்தில் நாளைக்கு வரப்போகுது. உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 100% வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய நம்பராக இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். ஆல் போர்டு 7 வரும். அந்த 7 எந்த போர்டில் இறங்க போகுது அப்படிங்கிற கேள்விக்குறி எல்லாத்தையுமே இருக்கும். எந்த போர்டு சொல்கிறேன், உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய நம்பராக இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். நமக்கு பெஸ்ட்டான ஒரு ஆல் போர்டு 7 தான் நாளைக்கு அதே போல் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்டையும் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான 2 நம்பர் தான் நம்பரை. ஏ போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வரக்கூடிய நம்பர் 7 ஆல் போர்டில் சொல்லியிருந்தேன். அந்த 7 நமக்கு ஏ போர்டில் நமக்கு 90% வரக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நமக்கு 7 இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். இந்த 7 பார்த்தோம்னா நமக்கு ஆல் போர்டில் சொல்லியிருந்தேன். இந்த 7 இந்த மந்தில் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு வந்துச்சு அதிகமாக. அதுபோக இனிவரும் தேதிகளில் நமக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. அந்த 7 வராத பட்சத்தில் நமக்கு வரக்கூடிய நம்பர் சைபர். சப்போர்ட் நம்பராக கொடுக்கக்கூடிய நம்பர் தான் சைபர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். பி போர்டில் நமக்கு 3 இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பெஸ்ட்டான ஒரு 2 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஏ போர்டில் 7 சைபரு, பி போர்டில் 3, சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு 2. இதான் நம்மளோட பி போர்டோட கெஸ்ஸிங் நம்பரு. கெஸ்ஸிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் தான் தாராளமாக வச்சுக்கலாம். சி போர்டில் வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா நமக்கு 5. நமக்கு 7, 5 இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். பெஸ்ட்டான ஒரு பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங். பாக்ஸ் நம்பராக நான் சொல்கிறேன், இந்த நம்பர்லாம் எப்படி வரும்னா அதுபோல் சிங்கிள் போர்டில் 5 நமக்கு சி போர்டில் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும். சப்போர்ட் நம்பர் 8, சைபர் 98 வந்துச்சு. மறுபடியும் நமக்கு ரிவிஷனாக வாய்ப்பு இருக்கும் 8 அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். ஏ போர்டில் 7 சைபரு, பி போர்டில் 3, 2, சி போர்டில் 5, 8. இதுதான் நம்மளோட சிங்கிள் டிஜிட் கெஸ்ஸிங் நம்பரு. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வந்துச்சோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கடைசி பாக்ஸ் நம்பர் பார்ப்போம். பாக்ஸ் நம்பர் பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் பார்க்குறோம். பார்த்தோம்னா 735 ஒரு அடப்பு நம்பர் நமக்கு கூடிய விரைவில் நமக்கு வரப்போகுது. ஏசியில் 595 என்னோடய கெஸ்ஸிங்கில் டிஃப்ரெண்ட்டான ஒரு நம்பர். இந்த மாதிரி ஒரு அடப்பு நம்பர் இனி வரும் தேதிகளில் கட்டாயம் நமக்கு ஆட்டத்தில் இருக்க போகுது. 595 ஏசியில் ஒரே நம்பர் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கும் இனி வரும் தேதிகளில். 595 நமக்கு பாஸ் ஆகக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் இருக்கும். 347 அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் பெஸ்ட்டான ஒரு நம்பர் 347. அடுத்து பார்த்தோம்னா 908 நமக்கு வரக்கூடிய நம்பராக இருக்கும். பார்த்தோம்னா 595, 735, 347, 908 ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் 023, 595, 023 இது 2 நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்போம். ஏன்னா நமக்கு இனி ஒரு தேதிகளில் இந்த மாதிரி ரிலேட்டடான நம்பர்கள் நமக்கு இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். ஒரு தரமான ஒரு நம்பரை கடைசியாக பார்க்கக்கூடிய நம்பர் 472. இதுதான் நம்மளோட பெஸ்ட்டான ஒரு பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங். உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ தாராளமாக வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் வெற்றியோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.